ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி குழம்புன்னு. எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி வச்சு சுட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அந்த வலை இருந்தால் நீங்கள் அதில் வச்சு சுட்டுக்கலாம். இன்னும் நல்லா சுட முடியும். ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்று விடாமல் சுட்டு எடுத்துக்கணும். நீங்கள் இதுவே அந்த வலையில் வச்சு நம்ம சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல்லாக வெந்து வரும். பூண்டு எரியுது எல்லாம் பயப்படாதீங்க, அது நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சுட்டு வச்சாச்சு. அது உங்களுக்கு மேலே பார்க்க தான் அப்படி தெரியும். தோலை உரிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு வச்சுருக்க எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு கடாயில் கொட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரம், கடாய் எதுலையாச்சும் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது சூடாக இருக்கும், சூடு ஆறட்டும். சூடோடு இருந்தால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வலையில் போட்டு வேக வச்சோம்னா இன்னும் நமக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபுல்லாக இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நான் காரத்துக்காக 2 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக காரம் பிடிக்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் தேவையான அளவு ஒரு கெட்டியான பச்சை புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி தானே, நம்ம கொதிக்கலாம் வைக்க வேணாம். அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க, இல்லை தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு சுவையான அருமையான பச்சை புளி சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரெடி ஆகிடுச்சு. வாங்க.